அதுக்கப்புறம் அங்கே ஒரே ஒரு அலிகேட்டர் மட்டும் சுற்றிட்டுருக்கான். அந்த அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான். ஸோ அப்படியே இந்த எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். அப்படியே மேலே பார்த்தோம்னா ஜெயின் கௌராமி ஒரு பிக் சைஸில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க அக்வேரியம்குள்ளே போயிடலாம் வாங்க கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு அக்வேரியத்துக்கு போய் விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ் அந்த அக்வேரியத்துக்கு போகலாம். அந்த அக்வேரியமில் பேர்ட்ஸு ஃபிஷ்ஷஸ்ன்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. வாங்க கைஸ் அந்த அக்வேரியம் போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அக்வேரியம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்வேரியமோட பேர் பார்த்தீங்கன்னா RJM அக்வேரியம். ஸோ இந்த அக்வேரியம் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு கைஸ். இப்போ வாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் போலார் பேரட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கீழே ஃபுல்லாமே ஆஸ்கர்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். அப்படியே மேலே பார்த்தோம்னா ஜெயின் கௌராமி ஒரு பிக் சைஸில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க அக்வேரியம்குள்ளே போயிடலாம் வாங்க கைஸ். கைஸ் நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லிருப்பேன் பேர்ட்ஸ் இருக்குன்னு. பட் ஆனால் பேர்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ வாங்க இந்த கொஞ்சம் நல்லா போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட்ரா. இது பார்த்தீங்கன்னா பிளாட்டி, மிக்கி மவுஸ் பிளாட்டி. இதில் ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இங்கே ஒரே ஒரு பேர் ஃபுல் கோல்டு மட்டும் இருக்குது கைஸ். ஸோ இங்கே மிக்ஸ்டு கப்பீஸு. ஸோ இதுவும் மிக்ஸ்டு கப்பீஸ் தான். ஸோ அப்படியே இந்த சைட் டர்ன் பண்ணோன்னா நிறைய சிக்லெட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா போலார் பேரட். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஜுவல்ஃபிஷ். இது பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு ஃபிஷ் இருக்குது கைஸ், நிறையா கோஸ்ட்டு ஃபிஷ்ஷு. அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு கேட் ஃபிஷ் மட்டும், ஷவர் நோஸ் கேட் ஃபிஷ்ஷு. ஸோ இது உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு சைஸ் ஆகும். இப்போ இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த சைடு ஒருத்தன் ஒளிஞ்சிட்ருக்காங்க கைஸ். இந்த சைடு ஒரு கேட் ஃபிஷ் இருக்குது. பட் ஆனால் அது வீடியோவில் கவர் ஆகாத மாதிரி ஒளிஞ்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் ஷார்க் இருக்குது. அப்படியே கீழே ஒயிட் கலர் சில்வர் விடோஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ், எனக்கே தெரில. ஸோ இங்கே ஜெயின் கௌராமி நிறையா இருக்குது, கிஸ்ஸிங் கௌரா. ஸோ ஒரு பயங்கரமான ஃப்ளவரான் இருக்குது கைஸ். இந்த ஃப்ளவரான் பார்த்தீங்கன்னா கை வைக்கிறேன் ஏதாவது பண்ணுமா, ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரியலையே கைஸ், ஒன்றுமே பண்ணல கைஸ் இந்த ஃப்ளவரான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு இந்த தொட்டியில் ஒன்றுமே இல்லை கைஸ், சாதா கௌரா கைஸ். இங்கே ஏன்னா ரெயின்போ ஷார்க்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டு கைஸ், கோல்டு ஃபிஷ்ஷு. அப்புறம் ஒயிட் கோய் இருக்குது. கீழே நியான் டெட்ரா இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் அங்கே ஒரே ஒரு அலிகேட்டர் மட்டும் சுற்றிட்டுருக்கான். அந்த அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கான். ஸோ அப்படியே இந்த சைடு ஒரு அரோனா இருக்குது, இந்த சைடு ஒரு ஏஞ்சல். அப்புறம் இது ஃபுல்லாக பீட்டா. இதெல்லாம் க்ரௌன் டைல் பீட்டா கைஸ். இதெல்லாம் ஃபுல் மூன்ஸ் பீட்டா. இதெல்லாமே செம குவாலிட்டியில் இருக்குது கைஸ். அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடு ஷ்ரிம்ப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஷ்ரிம்ப் இருக்குது கைஸ். இந்த சைடு ப்ளூ ஷ்ரிம்ப் இருக்குது. இங்கே நல்லா உத்து பார்த்தோன்னா தெரியுது இங்கே ஒரு கோல்டன் ஷ்ரிம்ப் இருக்குது. இங்கே சில டெட்ராலாம் விட்ருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்தோன்னா நண்டு மாதிரி கொடுக்க வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான். இவன் பேர் லாப்ஸ்டர் கைஸ். நிறைய பேர் இருக்காங்க. கை வச்சு பார்த்த அந்த லாப்ஸ்டரை செமையாக கடிச்சிச்சு.
இங்கெல்லாம் கோல்டு ஃபிஷ்ஷு, மோலி, கீழே பார்த்தீங்கன்னா டைகர். ஸோ அப்படியே அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ ஷ்ரிம்ப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஷ்ரிம்ப் இருக்குது. இங்கே ப்ளூ கலர் கைஸ், இங்கே ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செடி இருக்குது, அப்புறமா மண், கல், இது மாதிரி, அப்புறமா வெள்ளை கலர் கல், அப்புறமா வெள்ளை கலர் மண்ணெல்லாம் இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சாண்ட் உருண்டையாக இருக்கிறது, பிளான்ட் அக்வேரியம் வைக்கலாம். அப்புறமா மோட்டார் இருக்குது, இல்லை ஸ்பாஞ்சு, அப்புறமா இது நல்லா ப்ரோட்டீன் ஃபுட் இருக்குது. டேங்குனா இந்த டேங்க் இருக்குது, இது ஃபைபர் டேங்கு இதுவும் இருக்குது. அப்புறமா பீட்டா இருக்குது, பீட்டா ஹவுஸ் இருக்குது, டாப் ஃபில்ட்ரு இருக்குது. என்ன ஒரு ஃபில்ட்ரு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறமா இதில் பெருசு இருக்குது. இது கொஞ்சம் மோட்டார் இருக்குது. அப்புறமா ஹீட்டர், லைட்டர், ஹீட்டர் இருக்குது. அப்புறமா லைட் இருக்குது. இது வந்து ஒரு மெடிசின், நம்ம நாய் மீனுக்கு ஊற்றுற மாதிரி போய்ட்ட மெடிசின் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறமா பெட் ஃபுட்லாம் இருக்குது, நிறைய மீன் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சியன் கேட்டில் கிராஸ் ப்ரீட் இருக்குது. அப்புறமா ஒரு நாய் இருந்துச்சு, அது வித்துருச்சு. இனி நீங்கள் கடையில் ஒரு 10 டேஸ்லேருந்து 5 டேஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் குட்டி இருக்கும். அப்புறமா பேட்ஸ்லாம் நிறைய பேட்ஸ் வரும். கைஸ் இந்த ஒரு போலார் பேரட் பேர் தான் நாங்கள் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட டப் செட்டப்பு வாங்க பார்க்கலாம். கைஸ் இந்த டப்பில் ஆக்சுவலி நான் மாஸ்கோ ப்ளூ வளர்த்துனேன், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு கப்பீஸ் போட்டு வளர்த்துனேன். ஆனால் வளர்த்துன எல்லாமே செத்து போயிடுச்சு கைஸ். இப்போ இந்த கிராஸ் ப்ரீடிங் போட்டிருக்க இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அறுத்து வச்ச குடம் தான். என்னவா இருக்கும்னு லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். இங்கே மீனில் ப்ராப்ளம் இல்லை கைஸ், இந்த டப்பில் தான் ப்ராப்ளம். ஸோ ஆனாலும் இப்போ இந்த கப்பீஸ் இருக்குது கைஸ். சரி ஓகே, நம்ம செட்டப்புக்குள்ளே போயிடும் கைஸ். இப்போது டப்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் குட்டிங்க விட்டுருந்தேன், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஃபாக்ஸ் டைனும் ஆட் பண்ணியாச்சு. இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிபிசி பைப்பும் இல்லை, பானையும் இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பானை வாங்கிட்டு வந்துடும். ஸோ பானையில் நம்ம ப்ரீடிங் போடலாம் கைஸ். இப்போ நம்ம அந்த போலார் பேரட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போது அது உள்ளே போய் ஒளிருக்கு ஒன்றுமே இருக்காது, ஏன்னா நாங்கள் நாளைக்கு தான் பானை வாங்குவோம். பானை வாங்கிட்டு அதோட அப்டேட்ஸை நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷாப் ஓனர் தான் கேமராமேனு. ஸோ கேமராமேனும் ஷாப் ஓனர் தான். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஆதரவு, அதே மாதிரி 100 சப்ஸ்கிரைபர் தொட்டுருச்சுன்னா நான் ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒயர்டு மைக்கு. ஸோ ஃபோனில் சொருகிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த போன வீடியோக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க கைஸ். சரி ஓகே கைஸ், போயிட்டு வரேன். டாட்டா கைஸ்.